யார் சித்தன்? சுவாசம் சீர்பெற்றவன், சித்தம் தெளிந்தவன் சித்தன். எப்போ சித்தம் தெளியும்? சுவாசம் சீர்பெற்றுச்சுன்னா சித்தம் தெளியும். ஏன் பிராணாயாமம் பண்றோம்? சுவாசம் சீர் பெறுவதற்கு. வாசி பிராணாயாமம் ஏன் பண்றோம்? சுவாசம் சீர் பெறுவதற்கு. குண்டலினி யோகம் ஏன் பண்றோம்? சுவாசம் சீர் பெறுவதற்கு. புருவமத்தி ஏன் கவனிக்கிறோம்? சுவாசம் சீர் பெறுவதற்கு. அப்ப எப்போ சாதாரண உடல் தெய்வீக கோவிலாக மாறி உள்ளுக்குள் தெய்வம் காட்சி கொடுக்கும்னா சுவாசம் சீர்பெற்று. ஒரு சில பேர் வம்படியா மூச்சு நிறுத்தி கண்ட்ரோல் பண்றாங்க. யோகம் சண்டை போட்டு நிறுத்துறது, நில்லு, அதான் மூச்சு பயிற்சின்னு நிறுத்துறது. புரிதல்லையும் சுவாசம் சீர்பெறும். நல்ல கோபம் வருது, உங்க பொண்டாட்டி தப்பு பண்ணிட்டாங்கன்னு, அப்புறம் அவங்க அந்த தப்பு பண்ணலன்னு தெரியுது, புரிஞ்சுக்கிறீங்க, சுவாசம் சீராயிருச்சு. சீராகும் போது புரிதலும் பக்குவம் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா? சீராக இல்லாத போது இருக்குமா? அப்ப எது அந்த சுவாசத்தை சீர்படுத்துச்சு? அந்த புரிதல் தானே சீர்படுத்துச்சு. இப்படியும் நிறுத்தலாம், பக்தியிலையும் நிறுத்தலாம், நன்றி உணர்வுலையும். என்னமோ பண்ணிட்டு போ, நான் உன்னையே நம்புறேன், இப்பயும் சீராயிரும். மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் சீராகும். பிற உயிர்களின் நலன் கருதி நீ என்னமோ பண்ணிட்டு போ, உனக்கு உண்டான சேவையை நான் செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி எந்த உயிருக்கு நீங்கள் சேவை செய்தாலும் சுவாசம் சீர்பெறும். சீக்ரெட் என்ன அப்படின்னா சுவாசம் சீர்பெறும். சுவாசம் சீர்பெறும்போது பிபி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாம் சீராக ஒரு நல்ல நிலைக்கு வரும். அந்த நிலையில் உங்கள் சிந்தனையே செயலாக உடனே மாற்றும் போது உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் சீக்கிரம் வந்து எனக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு, அதை நான் வேல்யூ பண்ணாம ஓடிக்கிட்டே இருக்கும்போது பாருங்க, அந்த தேடல், அந்த ஓட்டம், அந்த அங்கலாய்ப்பு, அந்த பதட்டம், படபடப்பு அதிகமாயிட்டே போகுது. எனக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு, அதை நான் பாக்குறேன், இது எவ்வளவு அற்புதமான ஒண்ணு, எவ்வளவு சூப்பரான ஒண்ணு. இறைவன் எனக்கு இப்பேற்பட்ட ஒன்றை கொடுத்துருக்கிறாரா, இறைவா ரொம்ப நன்றி. இல்ல இறைவனுக்கு நீ சொல்லனாலும் போல, எவன் உனக்கு கொடுத்தானே, டே ரொம்ப நன்றிடா, எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம். அந்த நன்றி உணர்வு மறக்காமல் நீங்கள் பயணம் பண்ணும் போது இதுக்கு பேர் தான் எத்திக்ஸ். சுவாசம் சீர்பெறும். பாருங்க, ஒரு பொருள் கிடைச்சோடனே அங்கலாய்ப்பு படாம, ஆரவாரப்படாம அதை ஒரு நன்றி உணர்வோட பண்ணும்போது எகைன் மூச்சு சுவாசம் சீர்பெறுகிறது. இப்ப இங்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் மூச்சோட தொடர்புல இருக்கு. இந்த ஹையஸ்ட் குவாலிட்டிஸ் உங்க வாழ்க்கையில நீங்க வாழும்போது சீக்கிரம் சித்தராக மாறுகின்றீர்கள். இதத்தான் ரொம்ப டெப்தா இன்னும் பல்வேறு விதமான ஆழமான யோக ரகசியங்களை, வாழ்வியல் ரகசியங்களை வந்து பாத்தீங்கன்னா இடைவிடாம ஒரு 1 ஹவருக்கு மேல லென்த்தி வீடியோவா www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல தாராளமாக நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி.